குழந்தைங்களுக்கு சளி இருமல் குடிச்சாலே நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எது உண்மைன்னு இப்ப பார்க்கலாம். தயிர் கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி ஆகும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிடையாது. தயிர் வந்து ஆக்சுவலி ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. அட் த சேம் டைம் நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கும். அது கட் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கர்டு கொடுத்தா கண்டிப்பா சளி இருமல் ஜாஸ்தி ஆகாது. ரெண்டாவது பனானா. வாழைப்பழம் கொடுக்குற குழந்தைங்களுக்கு சளி இருமல் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அதுவும் கிடையாது. வாழைப்பழம் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ எனர்ஜி. அட் த சேம் டைம் அதுல நிறைய ஃபைபர் இருக்கும். ஸோ வாழைப்பழத்தினால குழந்தைங்களுக்கு சளி இருமல் ஜாஸ்தி ஆகாது. மூணாவது, குழந்தைங்களுக்கு சளி இருமல் இருக்கும்போது குளிக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் போய் குழந்தைங்களுக்கு ஒரு லூக்வார்ம் வாட்டர்ல வெதுவெதுன்னு தண்ணியில குளிக்க வைக்கும்போது கண்டிப்பா ஒரு பெட்டர் ஸ்லீப் இருக்கும். அது சளி இருமல் குறைக்கிறதுக்கு இல்லாம அவங்களுக்கு நல்ல ரிலீஃப்க்கும் ஹெல்ப் பண்ணும். அட் த சேம் டைம் இதுல தலைக்கு எண்ணெய் வச்சு குளிக்க வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு சளி இருமல் ஜாஸ்தி ஆகலாம். அதை கண்டிப்பா அவாய்ட் பண்றது நல்லது. முக்கியமான விஷயம், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொடுத்தா குழந்தைங்களுக்கு சளி இருமல் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ரிவர்ஸ். இன்ஃபேக்ட் விட்டமின் சி அப்படின்றது சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால சளி இருமல் ஜாஸ்தி ஆகுது. ஸோ இது எல்லாம் போக ஒரு சில ஃப்ரூட்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தாலே அலர்ஜி ஜாஸ்தி ஆகி அதனால வீசிங் மாதிரியான விஷயங்கள் வரலாம். அந்த ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு அந்த ஃபுட் ஒத்துக்கல அப்படின்னா அது டாக்டர்கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது.